நடக்குது, அதனாலதான் தோரணம்னு ஒண்ணு கட்டிருக்காங்க. திருவிழா நடத்த போறேன். யாரு? நான் தான். என்கிட்டயா? உங்ககிட்ட. 18 நூல்கள். அதே என்னென்ன நூல்கள்? ஏன் கேக்குறீங்கன்னாச்சும் சொல்லுங்க. காரணம் இல்லாம தோரணம். ஐயா, இங்க திருவிழா நடக்குது. திருவிழா நடத்த போறேன். நாலடியார் 4 மணி கடிக்கு இன்னா 40, இடியவை 40, கார் 40, களவழி 40, 550, 570, திரைமாலை 50, திரைமாலை 150, திருக்குறள், திருக்கடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமம், ஏழாதி, கைநிலை சொல்லி 18 நூல்கள் இருக்கு. வள்ளி, நீ எந்த புராணத்துல இருக்க? ஏன் நூல்கள் கேட்டீங்க சொல்லு. ஏன் கேட்டீங்க? இல்ல, நீ நூல்களை பத்தி கேட்டல. ஆமா. இப்ப நடப்பது என்ன புராணம்? இது கந்த புராணம். இப்ப நீ இதுல கந்த புராணத்துல வள்ளிங்கிற ஒரு பெயர் வருகிறதா? அதுல இல்ல, வரல. வள்ளிங்கிற பெயர் அதுல இல்லையா? அவளுக்கு வள்ளி காவல் புரிவதாக அதுல வரலையா? இப்ப வரல. அவர் சொல்லவே இல்லையா? சொல்லிருக்காங்க. இருக்கீங்கல்ல. இப்ப நான் இருக்கல, எந்த புராணத்துல இருப்பேன்? நீங்க வந்து நிறைய புராணத்துல இருக்கீங்க. இருக்கேன்ல நானு. நம்ம 2 பேரும் ஒரு புராணத்துல இருப்போம். ஓ. ஒரு நூலிலே இருப்போம். ஏன் நூல்களை பத்தி கேட்டேன்? புராணம் வேறு, நூல்கள் என்பது. சரி. ஒரு நூல்களை பத்தி கேட்கிறேன். ஏன் தெரியுமா? நீ மனிதர்களா பிறந்திருக்க, நான் தெய்வம், முனிவர்கள், ஞானிகள், இதெல்லாம். இப்ப எங்களை பற்றி, உன்னை பற்றி, என்னை பற்றி ஏன் சொல்லப்படுது? யாழ் இருக்கு. இந்த யாழுடைய நரம்புகள், இத்தனை யாழ்கள் என்பதை ஒரு நூல் சொல்லப்படுகிறது. அதே நூல்ல உன்னை பத்தியும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒரு நூல் இருக்கு. உன்னை பற்றி சொல்லப்பட்ட நூலும் என்னை பற்றி சொல்லப்பட்ட நூல் ஒரு நூல் தான். சொல்லிரவா? கேள்வி எதுக்குமா கேட்பாங்க? ஒரு புத்தகம் கேட்கணும்னா எதுக்குமா? சொல்லதான் கேட்பாங்க. என்ன புத்தகத்தை சொல்லுங்க. தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அப்படி சொல்லுங்க. தொல்காப்பியம் என்ற புத்தகத்துல தான் உங்களை பற்றியும் எம்மை பற்றியும் சொல்லப்பட்ட நூல் என்று அழகாக இருக்கு.